மார்னிங் மக்களே, ஹேவ் அ நைஸ் டே. இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, பீரியட்ஸ் டைம்ல இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறது நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்லயும் போட்டிருக்கோம். நெறைய பேர் சொல்லியும் நம்ம கேட்டிருக்கோம். என்னோட லைஃப்ல நான் எப்படி இருப்பேன், அதுவும் எனக்கு சிங்கிள் ஓவரி, ஸோ பெயின் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் தவறாம கண்டிப்பா நான் பண்ணுவேன். நான் வீடியோக்காக சொல்லவே இல்ல. எனக்கு வந்து ஆஃப்டர் இந்த ஓவரி ஆப்பரேஷனுக்கு அப்புறம் கம்பல்சரியா இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது என்னென்னங்கிறதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்மளோட சேனல நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் காலையில எந்திரிச்சோனே ஒரு குளியல். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். தல குளிச்சு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சோனே, கண்டிப்பா நான் வந்து சுடுதண்ணி எப்பயுமே குடிப்பேன். அந்த சுடுதண்ணிய இன்னும் கொஞ்சம் ஆற வச்சு குடிச்சுப்பேன். அந்த டயத்துல பாடியும் ஹீட்டா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சமா அத ஆற வச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டரா எடுத்துப்பேன். பிளஸ் வெந்தயம் கண்டிப்பா காலையிலேயே வெந்தயம் போட்டுருவேன். எனக்கு வயிறு வலிக்குது, வலிக்கல அது அடுத்த பிரச்சனை. வெந்தயத்தையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலையில எந்திரிச்சோனே என்னால எக்ஸர்சைஸ்லாம் பண்ண முடியல. ஆ ஏன்னா எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, குளிச்சுட்டு நம்ம வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடும். ஸோ வந்து கொஞ்சம் லேட்டா தான் நான் எக்ஸர்சைஸ் பண்ணுனேன். சொல்லப்போனா அவ ஆஃபீஸ் கிளப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்குக்கு ஆரம்பிக்கும்போது தான் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் நான் பண்ணணுன்ட்டு தான் பண்ணேன். ஏன் அப்டின்னா, எப்பயுமே இந்த டயத்துல நான் எக்ஸர்சைஸ் பண்ண மாட்டேன். வெயிட் லிஃப்டிங் பண்ணவே மாட்டேன். நான் பண்ற ஒரே ஒரு விஷயம் யோகாசனம் மட்டும் தான் பண்ணுவேன். அதுவும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். இன்னொன்னு முக்கியமா பெல்விக் ஓப்பன் கண்டிப்பா பண்ணுவேன். இப்ப குளிக்கும்போது நீங்க பாத்ரூம்லயே பண்ணலாம். அந்த மாரி பண்ணாலும் ஓகே. இல்ல நீங்க தனியா இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாலும் ஓகே. பெல்விக் ஓப்பன் எக்சர்சைஸ் ரொம்ப பீரியட்ஸ் டைம்ல இம்பார்ட்டன்ட். முக்கியமா இந்த பிசிஓடி நீர்க்கட்டி இருக்கு. உங்களுக்கு பீரியட்ஸ் ஒழுங்கா வரல அப்டின்னா, கண்டிப்பா இந்த பெல்விக் ஓப்பன் எக்சர்சைஸ் மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு ப்ளீடிங் கரெக்ட்டா போகும். அதுக்காக மட்டும் தான் நானும் பெல்விக் ஓப்பன் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ப்ளீடிங்கும் கரெக்ட்டா இருக்கும். நான் இது வந்து எனக்கு பிசிஓடி இருக்கும்போது, நான் இத பண்ண ஆரம்பிச்சேன். டாக்டர் லக்ஷ்மி ஆண்டியப்பன் சேனல்லேருந்து தான் நான் இத வந்து பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து உண்மையிலேயே அந்த டைம்ல வந்து பிசிஓடி இருந்தது வந்து கரைஞ்சதே பார்த்தீங்கன்னா, அந்த பெல்விக் ஓப்பன் எக்சர்சைஸ்னால கூட அப்படிங்கிறதே நான் நம்புவேன். அந்த லெவலுக்கு எனக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அத பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமே எனக்கு ஒரு மாரி கேரா இருந்தது அப்படியே. அதுக்கப்புறம் வந்து கஞ்சி சாதமா எடுத்துக்கிட்டேன். மார்னிங் வந்து ஃபுட் எனக்கு கஞ்சி சாதம். பாப்பாக்கும் கஞ்சி சாதம், எனக்கும் கஞ்சி சாதம். கொஞ்சம் வந்து பிக்கல் வச்சு கஞ்சி சாதமா தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எம்ப்டி ஸ்டொமக்ல கண்டிப்பா இருக்கவே கூடாது. நீங்க ஆஃபீஸ் போறதா இருந்தாலும் சரி, வீட்லேருந்து ஒர்க் பண்றீங்கனாலும் சரி, இல்ல வீட்லயே இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் கண்டிப்பா மார்னிங் ஃபுட்ட வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா பண்ணக்கூடாது. அந்த டைம்ல நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, முக்கியமா அந்த பீரியட்ஸ் டைம்ல ஆரஞ்சு நெறைய சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஸோ நானும் யூட்ரஸ்க்காக ஆரஞ்சு, போமிகிரானேட் இந்த மாரி எடுத்துப்பேன். இன்னைக்கு வந்து நான் ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாக்கு நான் உரிச்சு குடுப்பேன். ஸோ அதையே வச்சு நானும் எடுத்து சாப்பிடுவேன். இப்ப மேக்ஸிமம் நெனைப்போம், நமக்காக இதெல்லாம் உரிக்கணுமா? அப்படிலாம் எனக்கும் சோம்பேறியா தான் இருக்கும். இல்லன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கும் சோம்பேறித்தனம்லாம் நெறைய இருக்கு. அப்ப வந்து நான் பாப்பாக்கு உரிக்கிறதுனால கண்டிப்பா எனக்கும் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மதியானத்துக்கு பருப்பு சாதம், வாழைக்காய் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா இந்த டைம்ல மோர் குடிங்க. அதுவும் சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சு. தயிரா நீங்க சாப்பிடலனா கூட, சாப்பாட்டுல போட்டு சாப்பிட முடியலனா கூட, நீங்க மோரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் வாக்கிங். நாங்க வந்து பக்கத்துல போய் பால் வாங்குவேன் ஈவினிங். அதுக்காகவே மேடம் வந்து ரெடி ஆயிடுவாங்க ஈவினிங். ஸோ நாங்க போய் பால் வாங்குறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். வரும்போது ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா சுத்திட்டு வர்றது, அந்த தெருவையே. அது மாரி நாங்க வந்து அன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா, மில்லட்ஸ் உப்மா தான் எடுத்துக்கிட்டேன். வேற எதுவும் என்னால செய்ய முடியல. ஸோ உப்மாவோட அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன் அந்த டேய. இப்படிதான் என்னோட பீரியட்ஸோட ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே ஓரளவுக்கு ஹெல்தியா தான் எடுத்துக்கிட்டேன். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டே ஒரு நாள் ஃபுல்லா நான் வந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிப்பேன். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன்ல வாட்டர் பாட்டில். இந்த லிட்டர் கணக்குல இந்த வாட்டர் பாட்டில்ல 3 லிட்டர், 3 1/2 லிட்டர் கண்டிப்பா நான் குடிச்சுருவேன். என்னோட பாடி டீஹைட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1/2 லெமன் இல்லன்னா 1 லெமன வந்து இந்த வாட்டர் பாட்டில்லே போட்டு புழிஞ்சு நான் குடிப்பேன். அப்படி இல்லன்னா, அந்த டம்ளர்ல லைட்டா சால்ட் கலந்து நான் குடிப்பேன். சுகர் எடுத்துக்கவே மாட்டேன் இந்த டைம்ல. அந்த மாரி நீங்களும் குடிச்சீங்கனாலும், உங்களோட யூட்ரஸ்க்கு அது ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து அ எனக்கு ஓவரி ஆப்பரேஷன் பண்ணும்போது டாக்டர் சொன்ன முக்கியமான விஷயம், லெமன் அதிகமா எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் டைம்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாரி எனக்கு ப்ளீடிங் வந்து கரெக்ட்டா போகணுங்கிறதுக்காக தான் பெல்விக் எக்ஸர்சைஸும் நான் பண்றேன். ஸோ வந்து நீங்க பிசிஓடி இருக்கு, இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த பெல்விக் எக்ஸர்சைஸ், அதுக்கப்புறம் அந்த லெமன் இது மாரி தண்ணி நெறைய குடிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் நெறைய ஆட் பண்ணிக்கோங்க.
ஒரு சில விஷயங்கள ஆட் பண்ண நம்ம ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கலாம். அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, இவ்ளோ நாளா நான் வீடியோலாம் இதுல எடுத்ததில்ல. நம்ம யோசிக்க மாட்டோம்ல. என்னென்ன சாப்பிட்டுருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். பட் இப்போ ஒரு வீடியோவா நான் எடுக்கும்போது தான் எனக்கே தெரியுது. நானே அப்பதான் ரியலைஸ் பண்றேன். உண்மையிலேயே இவ்ளோ ஹெல்த்தியா நம்ம எடுத்துக்கிட்டதே பெருசு. ஏன்னா நான் இதுல இதுல வந்து எதுவுமே நான் வீடியோக்காகன்னு பண்ணல. வீடியோக்காகன்னு ஏதாவது நம்ம பண்ணுனா தான் நமக்கு தோணும். கில்ட்டியா இருக்கும். இதுக்காக மட்டும் நம்ம பண்றோம் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. நான் டயட் பிளான் கூட டயட்ல இருக்கிறதுனால டயட் சாப்பாடு சாப்பிடுவேன். பட் இது வந்து அப்படி கிடையவே கிடையாது. என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி ஒரு பீரியட்ஸோட நாள் வருது அப்படிங்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2லேருந்து 3 பேட் கண்டிப்பா மாத்திருவேன். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் பீரியட்ஸ் டைம்ல இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிற வீடியோவையும் போட்டிருக்கேன். அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. பின் பண்றேன். ஓகே. இதே மாரி தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா! பாய் பாய்.